Hello viewers, this is from Gomadi English channel. We are seeing pronouns. Pronouns அப்படினா these are all the words used in the place of noun. நவுனுக்கு மாற்றாக பயன்படுத்துவது pronoun. இந்த pronounல 5 categories இருக்கு. Subject pronoun, object pronoun, adjective pronoun, possessive pronoun, reflexive pronoun. Subject pronounக்கு I னா நான். I am a teacher. Me எனக்கு. You gave me a pen. எனக்கு ஒரு பென் கொடுத்தாய். மைனா என்னுடைய. It is my book. இது என்னுடைய புத்தகம். Mine என்னுடையது. It is mine. Myself அப்படின்னா நானே என்னையே. I myself finished the work. இந்த வேலையை நானே முடித்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இந்த 5 கேட்டகரிஸில் அடுத்து வரக்கூடியது we plural form. weனா நாம் நாங்கள். We are friends. Us எங்களுக்கு. He gave us some books. அவர் அப்படின்னா எங்களுடையன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் அவர் ஹவுஸ். இது எங்களுடைய ஹவுஸ். அவர்ஸ்னா எங்களுடையது. இட் இஸ் அவர்ஸ். இது எங்களுடையது. அவர் செல்ஃப் நாங்களே. we ourselves finished the work. நாங்களே அந்த வேலையை முடித்து கொண்டோம் அப்படிங்கிறப்ப we are using ourselves. ஸோ இந்த ப்ரோனவுன் வந்து 5 kinds: subject pronoun, object pronoun, adjective pronoun, possessive pronoun and reflexive pronoun. And we are seeing the third example. It is given you. You na என்ன நீ. So you are my friend. You na அடுத்து உனக்கு. I gave you a pen. Your na உன்னுடைய. It is your book. இது உன்னுடைய புத்தகம். Yours உன்னுடையது. It is yours. இது உன்னுடையது. Yourself நீயே. You yourself finish the work. நீயே உன்னுடைய வேலையை முடித்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன் you plural form நீங்கள் அப்படின்னு சொல்லி வரும். You are all my friends. You உங்களுக்கு. I give you some books. Your உங்களுடைய. I will come to your office. நான் உங்களுடைய அலுவலகத்துக்கு வருகிறேன். Yourself நீங்களே. You yourself finish the work. He அவன். அவர். He is my friend. Him. I give him a book. His அவருடைய. It is his book. His அவருடையது. It is his. Himself அவராகவே. He himself finished the work. அவராகவே அந்த வேலையை முடித்து கொண்டார் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஷீனா அவள். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஹர் அவளுக்கு. ஐ கேவ் ஹர் எ புக். ஹர் அவளுடைய. ரெண்டுக்குமே ஹர் தான் யூஸ் பண்ணுறோம். இது அவளுடைய புத்தகம். இட் இஸ் ஹர் புக். இட் இஸ் ஹர்ஸ். இது அவளுடையது. ஷீ ஹர் செல்ஃப் ஃபினிஷ் த ஒர்க். அவளாகவே அந்த வேலையை முடித்து கொண்டாள் அப்படிங்கிறப்ப ஹர் செல்ஃப் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இட் அது. இட் இஸ் எ புக். இட் அதை. ஐ கேவ் இட் அதை கொடுத்தேன். இட்ஸ் அதனுடைய. ஹீ கேவ் இட்ஸ் ஒர்க். ஹீ கேவ் இட்ஸ் எஃபிஷியன்சி அதனுடைய எஃபிஷியன்சி பற்றி சொன்னார். இட் செல்ஃப் அதுவாகவே. த மெஷின் இட் இட் செல்ஃப் ஃபினிஷ் த ஒர்க். இட் இஸ் an automatic machine. தென் தே அவர்கள். தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். தெம் அவர்களுக்கு. ஐ கேவ் தம் சம் ஃப்ரூட்ஸ். தேர் அவர்களுடைய. இட் இஸ் தேர் ஹவுஸ். தேர்ஸ் அவர்களுடையது. இட் இஸ் தேர்ஸ் அவர்களுடையது அது. தே தெம்செல்ஸ் ஃபினிஷ் த ஒர்க். அந்த வேலையை அவர்களாகவே செய்து முடித்தார்கள் அப்படிங்கிறப்ப we are using themselves. ஸோ இந்த இதில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோனவுனுடைய யூசேஜ் எப்படி அப்படிங்கிறத இதில் பார்த்தோம். ஸோ தேங்க்யூ ஆல்.